அதுல ஹெல்மெட் போட்டுன்னு இவ்வளோண்டு பையனுக்கு அறிவு இருக்குது சைக்கிள் ஓட்டணும்னு. பார்த்து பார்த்து அவள்டா போத விடு ஓடாத. When you see me you better run. Play duck duck goose with my gun. When you see me you better run. Rack City bitch, rack city. Hi guys, good morning. நான் தான் உங்கள் வாட்சிங் பைலட். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் வண்டியோட ட்ராப்பிங் பற்றி தான் வீடியோ. என்னென்னா இப்போ ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்களா எக்ஸிஸ்டிங்கு இந்த டியூக் டோனோட பின்னாடி கேடிஎம் அந்த கீழே இன்ஜின் கவுல் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் பிரிக்க போகிறேன். பிரிச்சுட்டு ப்ளைனாக விட்டுட்டு அதில் சிம்பிளாக எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நான் போகிறேன். நேற்று நைட் நான் வந்து சிம்பிள் ரேப் பண்ணேன், மட்கார்டும் மாற்றிருக்கேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஹெட்டு மேட் பிளாக்கு ப்ளஸ் வைசர் மேட் பிளாக்கு. ஒரு மாதிரி இந்த மட்கார்டு வந்து டியூக் 250 390s வரும். இப்போ வர BS6 டியூக் 200 இதே தான், ஏன்னா டிசைன் சேஞ்ச்னால. எனக்கு இந்த பழைய மட்கார்டு ரொம்ப நாளாகவே மாற்றணும். ஆக்சுவலாக இந்த மட்கார்டு நான் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 1 இயர்க்கு பிஃபோர் வாங்கிட்டேன். பின்னாடி இருக்கிற அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கவுண்டர் ஃபைல் தான் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. பிகாஸ் ஆஃப் கொரோனா லாக்டவுன்னால எங்கேயுமே ஷிப்பிங் ஆகலை. ஸோ இப்போ தான் ஆச்சு. ஸோ நேற்று எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பிளாக்கு இந்த கொஞ்சம் பிளாக் அடிச்சிருக்கேன். ஏன்னா இது ஒயிட்டு, ஹெட்டும் ஒயிட்டு, வண்டியும் ஒயிட்னா கொஞ்சம் மாதிரி ஆக்வர்டாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம அது எதுக்கோ வேணாம், அதை பிளாக் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். இந்த ஐடியா நல்லாயிருக்கு. பட் இங்கே வந்து ஆரஞ்சு வந்துடுறதுனால கொஞ்சம் மாதிரி வேறு மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து என்னோட அந்த டியூக் டூரோட எடுத்துகிட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் இது ஓவர் ஆரஞ்சிஷாக இருக்கனால கொஞ்சம் தனியாக தெரியுது. என்ன பண்ண போகிறோன்னா அந்த டியூக் டூரோட ரேப்பு அப்புறமா அந்த கேடிஎம் ரேப்பை ரிமூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? வண்டியோட மொத்த ஸ்டிக்கர் எடுத்தாச்சு. இப்போ நான் போய்ட்டு லைட்டாக தின்னர் போட்டு நான் எல்லா வண்டியை வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் கிட்ட. நான் இப்போ வந்து சிம்பிளாக தான் இருக்குது, நாங்கள் அழுக்காக இருக்குது. ஸோ மொத்தம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஆக்சுவலாக இது வந்து தின்னர் போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த சைடு நான் தின்னர் போட்டு வாஷ் பண்ணலை. கொஞ்சம் அழுக்காக அந்த மார்க்கிங் டியூக் மார்க்கிங் தெரியுதா, கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? பட் இதில் பாருங்கள் தின்னர் போட்டு வாஷ் பண்ணனால பல பழக்குது. இப்போ கடைக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த இடத்துல ஸ்டிக்கர் அடிக்கணும். நீங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு ரிட்டர்ன் காட்டுறேன். பர்ஃபெக்ட். இது பார்த்தீங்களா, ஹெல்மெட் போட்டுன்னு ஒருத்தன் சைக்கிளே ஓட்டுறான் இந்த காலத்தில். ஆனால் பாருங்கள் இந்த காலத்தில் அவன் பைக்கில் ஹெல்மெட் போட மாட்டேங்கிறான். டேய் ஹாய் சொல்கிறா, வாடா வாடா, யூடியூப்பில் வருவா, வாடா தமிழ் வா வா, அட வாடான்ற. பார்த்தீங்களா, ஹெல்மெட் போட்டுன்னு இவ்வளோண்டு பையனுக்கு அறிவு இருக்குது சைக்கிள் ஓட்டணும்னு. பார்த்து பார்த்து அவள்டா போத விடு ஓடாத. ஏன்னா ஸ்டிக்கர் வந்து நான் 2-3 ஐடியா பண்ணியிருக்கேன். இங்கே இந்த அவுட்லைன் ஒன்று கொடுத்துட்டு வந்த மாதிரி. சரி நேரில் அப்படியே பாருங்கள் அப்புறமா எப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொண்டே வர மாட்டேங்குது. இது கட் பண்ணணும். இந்த பீஸ் லைட்டாக ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கும் சின்னதாக, அதை கட் பண்ணாதான் இது அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, லுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனாலும் ரொம்ப மாதிரி மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் அப்படியே விட மாட்டேன். ஸோ வண்டி ஃபுல்லாக நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றுறேன். வேறு எந்த கலரும் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஃபோக்ஸில் இருக்கிறத கூட கோல்டு எடுத்துகிட்டு, ஆக்சுவலாக ஃபோக்ஸில் இருக்கிற கோல்டு எடுத்துகிட்டு இதே அடிக்கலான் இருக்கேன். காப்பர் லுக்ஸ் குட் பட் little bit of incompleteness. ஒர்க் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்பலாம் இது பண்ணல, நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் அடிச்சிருக்கேன்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து அந்த ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்டிக்கர் அடிக்க போகிற இடத்துல வந்து எடுக்கலான்னு பார்த்தா ஓவராக ஃபுல்லாக க்ரௌட் நாய்ஸாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் நான் வேறு நைட் டைமில் போயிட்டேன். அப்புறமா செகண்ட் டைம் நான் கிட்டத்தட்ட 2 டைம் 3 டைம் போன பிறகு தான் ஸ்டிக்கர் அடிக்க முடிஞ்சு. ஒரே நாள் அடிக்கல நான். ஸ்டிக்கர் அடித்து முடிச்சிட்டோன்னே வீட்டுக்கு வரதுக்கு நைட் ஆகிடுச்சு. ஈவினிங் டைம் போனேன். அதுக்கப்புறம் எடுக்கவும் முடியல. ஃபுல்லாக நாய்ஸ் வேறு. சரி மறுநாளுக்கு அப்புறம் மார்னிங் எழுந்து நான் அந்த லாஸ்ட்டாக செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, வீடியோஸ் 360 மாதிரி எடுத்துகிட்டு பண்ணி கிட்டத்தட்ட 360 டிகிரி மாதிரி. அது வந்து மார்னிங் 6 மணிக்கு எடுத்தது அது. ஸோ என்னால் அது ஃபுல்லாக போட முடியல. சரிங்களா. ஸோ உங்களை நிறைய வீடியோ வேறு ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணல. கொஞ்சம் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. இதுவே வந்து இது மட்டும் தான் நான் உடனே எடிட் பண்ணி உடனே போடுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வீடியோவே இருக்குது. நான் வந்து சென்னைக்கு போகிறேன் பார்த்தீங்களா, இன்னொரு சேனல் டிஓபியாக இருக்கிறது சொன்னேன். அந்த சேனலுக்கு போகிற வழியில் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட் எடிட் பண்ண தான் எனக்கு டைம் கிடைக்கல. இந்த வீடியோ தான் சின்னதாக தானே இருக்குது. ஸோ டக்குன்னு போட்டு டக்குன்னு எடிட் பண்ணி டக்குன்னு போஸ்ட் பண்ணிட்டேன். சரிங்களா. இன்னும் போக போக 2-3 டேஸ் கழிச்சு ஒன்ஸ் இல்லை 4 டேஸ் ஒன்ஸ் இனிமேல் நான் எடிட் பண்ணி வீடியோஸ் கரெக்டாக போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் போய் முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டா ஹேண்டில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளஸ் அதை போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நிறைய ரீல்ஸ் நான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வெறும் பைக்ஸ் பற்றி தான் இருக்கும் அந்த ரீல்ஸ் எல்லாம். ஸோ நல்லா இருந்தால் பாருங்கள். ஓகேங்களா. அன்டில் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே.